பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்பவே கவலையில் இருக்காங்க. பாண்டியன் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தான் கோவிலுக்கு போகிறாங்க. ஆனால் கோவிலுக்கு போன இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மையா அப்படின்றாங்க. உங்கள் வீட்டில் பயங்கரமான பிரச்சனை நடந்துச்சாமே, அது இல்லாத இந்த மாதிரி அந்த பொண்ணு மயில் பொய் சொல்லிலாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாண்டியன் ரொம்பவே தகைச்சு போயிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் பாண்டியன் பாட்டுக்கு ரொம்ப ஏக்கத்தோடையும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நம்மளுடைய முத்துவேல் வராங்க. பாண்டியன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓ இந்த பாண்டியன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானா அப்படின்ட்டு பாண்டியன் பக்கத்தில் உட்காந்து சொட்டுக்கு மாதிரி போடுறாங்க. இந்த சொட்டிக்கு போட்டு கூப்பிடுவாங்க. அப்புறம் பாண்டியனும் பார்க்குறாங்க. என்ன பாண்டியா ரொம்ப கவலையில் இருக்க போல அப்படின்றாங்க. அதுதான் தேவையில்லாமல் இந்த வீராப்பெல்லாம் வேணான்னு சொல்கிறது. வீராப்போட பண்ணலை இன்னைக்கு பார்த்தியா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். அதை விட்டு சும்மா தேவையில்லாமல் அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதெல்லாம் உனக்கு தேவையே சொல்லுன்றாங்க. அதனால் ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு பாண்டியனை எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாண்டியனை பொறுமையாக இருப்பாங்க. என்ன சொன்னேன் நல்ல மருமக அவ்வளோ படிச்சிருக்கா இவ்வளோ படிச்சிருக்கா என்னம்மா சொன்னேன், ஆனால் இன்னைக்கு தானே அதோடைய பகிஷ்யம் எல்லாமே தெரிய வருது அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்கா அந்த பொண்ணு அப்படின்றாங்க. அப்படிப்பட்டவளை தான் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நாங்கள்லாம் விசாரித்தோம், அந்த பொண்ணு சரியான ஃப்ராடு, அந்த பொய் பித்தலாட்டம் அப்படின்ட்டு எல்லாமே எங்களுக்கு முன்கூட்டியே தெரியுன்றாங்க. ஆனால் இந்த மாதிரி விசாரிச்சிருக்கணும், நீ முன்னாடி ஏன் விசாரிக்கல, அதை விசாரிக்கிறேன் இதை விசாரிக்கிறேன்னு என்னென்னமா சீனை போட்ட, ஏன் விசாரிக்கல, விசாரிச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியனுமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறமா அப்பத்தா டீ கூட குடிக்காம கவலையிலே இருக்காங்க. இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் எப்படி, டீ குடிங்க அத்தை அப்படின்றாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், இப்படி வேண்டான்னு சொன்னால் எப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் கேட்குறது கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கு அடுத்ததான் நம்மளுடைய பழனியும் சுகன்யா 2 பேருமே வருவாங்க. வந்ததுமே கடையில் சரியான கூட்டம், அந்த எதிர்த்து கடை திறக்கல. அதனால இன்னைக்கு நம்மளுடைய கடையில் பயங்கரமான ஒரு கூட்டமாக இருந்துச்சுன்றாங்க. ஏன் திறக்கலன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்வாங்க. அத்தா என்னன்னு உனக்கு ஏதாச்சும் தெரிய வந்துச்சா அப்படின்வாங்க. அழுகுறாங்க. அப்படி என்னாச்சு அத்தா, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அது என்ன சொல்ல அத்தா அப்படின்னு உடனே அங்கே நடந்த விஷயம் எல்லாமே அவங்க வீட்டு மருமக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாத்தா, இவ்வளோலாம் நடந்துடுச்சு, ஆமாடா இவ்வளோலாம் நடந்துடுச்சு அப்படின்றாங்க. இப்படி இல்லாமா பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயிலா இப்படி ஒரு விஷயம் பண்ணுச்சு, மயிலை நான் என்னவோ நினச்சேன், ஆனால் மயில் என்னதுன்னா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்குன்றாங்க. மயில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கலாத்தா அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அதுக்கு நான் முதல்ல போய் பேசிட்டு வரேன்றாங்க. டேய் நீ என்ன பேச போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் போகாதீங்க, சும்மா அங்கே போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கன்னு வாங்க. போயிட்டு வரதில் போய் இப்போ என்ன ஆகிட போகுது, நான் போயிட்டு வரேன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல கேட்குறதுலேயே இல்லை, நான் போயே தீருவேன்றாங்க. அங்கே என்ன பிரச்சனைன்றதை நான் முதல்ல போய் கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கேட்டுட்டு வர வேண்டாம், நீங்கள் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. அப்புறம் வீட்டில் எல்லாம் சொல்லி பார்த்து பழனி கேட்கறதுல எனக்கு மனசு கடிச்சிக்குது, என்ன இதுன்னு போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வருவாங்க. இங்கே சரவணன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா சரவணா அப்படின்றாங்க. மாமா அப்படின்ட்டு எந்திரிச்சு வராங்க. எல்லாம் கேள்விப்பட்டு தாண்டா வந்திருக்கேன்றாங்க. நீ எதையும் நினச்சி கவலைப்படாதடா அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. சே இப்படி எல்லாமும் இருப்பாங்க, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா, இப்படியெல்லாம் பண்ணி எல்லாம் ஏமாத்திருக்காங்களேடா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குழலி வருவாங்க. குழலி இருந்துட்டு இப்போ உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே, நீங்கள் எதுக்கு வருத்தப்பட்டா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. குழலி என்னம்மா சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் இல்லைம்மா, கொஞ்சம் நான் சொல்றதை கேளு, நீங்கள் சொல்றதை நான் எதுக்கு கேட்கணுன்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் குடும்பம் இப்படி கஷ்டப்படுத்தி இதெல்லாம் தெரிஞ்சு தானே வேணும்ட்டு வர்றீங்க, அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரியெல்லாம் நடிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. மாறி மாறி உங்க 2 பேருமே ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா கோமதியுமே வெளியே வராங்க. அம்மா பாருமா, நிலம் விசாரிக்க வந்தாரான்றாங்க. டே நீ எதுக்கட வந்த, உண்மையிலே நான் எல்லாம் தெரிஞ்சுதாக்க வந்தேன், ஏன்க்கா நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, டே நான் புரிஞ்சுக்கின வரைக்கும் போதும் சரியா, நீ ரொம்ப இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதுன்றாங்க. நீ எந்த அளவுக்கு மோசமானவன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, இனியும் நீ நாடகம் போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்காதுன்றாங்க. நடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், எப்படா உன்னால் மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுதுன்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாதுடான்றாங்க. இந்த அளவுக்கு
கேவலமாக பொய் சொல்லி எங்கள் எல்லாருமே நீ ஏமாற்றிட்டு இருந்திருக்க அப்படின்றாங்க. அக்கா உண்மையிலே சொல்கிறேங்க்கா, நான் உங்கள் யாருமே ஏமாற்ற கிடையாதுன்றாங்க. ஆனால் ஏன்க்கா நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்ட்டு எனக்கு இப்போ வரைக்குமே புரியவே கிடையாதுன்றாங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஏதோ நான் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கேன் நீ நினச்சிட்டு இருக்கியா? நான் எல்லாமே புரிஞ்சுட்டு தாண்டா பேசுகிறேன் அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல அவங்களுக்குள்ள அந்த ஆர்கியூமெண்ட்டு போய்கிட்டே இருக்கு. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு அடுத்து தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு நம்மளுடைய பழனி அங்கேருந்து போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய கோமதி வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுவாங்க. டேய் நீ ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காது சரியா, நீ யார் எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும், அதனால ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவாங்கங்க. அதனால் வந்து ஃபீல் பண்ணிடுறாங்க. எங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு, அக்கா நீ இப்படியெல்லாம் பேசாதுக்கா, நீ இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதோ வந்து நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா அப்படி எதுவும் நினைக்கவே இல்லைக்கான்றாங்க. ஆனால் நீ ஏன் இப்படி வந்து நிமிஷத்துக்கு என்னை கஷ்டப்படுத்துறதுன்னு எனக்கு புரியலக்கா அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து போயிடுறான்னு ஏதாச்சும் சொல்லிடுவேன். நீ எல்லாம் பிளான் பண்ணி அந்த கடி அதை மாதிரி பண்ண வந்தானே, இப்போ என்னடனா நல்ல மாதிரி நடித்து ஏமாற்றிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுடா, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருதுன்றாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒருத்தனா தானே நீ இருந்திருக்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக போயிடுடான்னு ஏதாச்சும் சொல்லிடுவாமா, மாமா என்ன சொல்ல வரான்னு கேளு, டே யார் என்ன சொல்ல வரதோ நான் கேட்குறதா இல்லைடா, கிளம்ப சொல்கிற முதல்ல அப்படின்னுவாங்க. டே மாப்பிள்ள என்னால் நீங்கள் யாரும் சண்டை போட வேண்டாம்டா, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ஆறுதலாக சொல்லிட்டு வராங்க. சே யாரையும் நம்பவே முடிய மாட்டேங்குது, எல்லாரும் இப்படி இருக்காங்க, நான் சொல்ல வரதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அண்ணனுங்க 2 பேருமே வருவாங்க. டே பழனி என்னடா அங்கேருந்து வர என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அது வந்து நடந்த விஷயத்த ஆத்தா சொல்லிச்சு, அதான் அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரலான்னு போனேன், என்ன மரியாதை கொடுத்தாங்களா இல்லை உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து சொல்கிறா மரியாதை கொடுத்தாங்களா இல்லை கண்டிப்பாக உன்னை அசிங்கப்படுத்தி தாண்டா அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னுவாங்க. டேய் கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொரணே இல்லையாடா, நீ என்னதான் போய் திரும்ப திரும்ப நின்றாலையும் அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுமே நீ ஏன்டா போகிற பழனி அப்படின்ட்டுலாம் சக்திவேல் சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ அண்ணன் அக்கா அடிச்சுக்கிறது எல்லாமே வந்து சரிதான் மாமான்ட்டு, ஆனால் அவங்க உன்னை கொஞ்சமாச்சும் மதிக்கிறாங்களா, ஒரு மனுஷனாக கூட உன்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீ என்னடனா இப்படி அக்கா மாமா அக்கா பசங்கன்ட்டு எல்லாம் நினைக்கிறடா, அதெல்லாம் வேண்டாட பழனி. இங்கே பாரு எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ உன்னை அசிங்கப்படுத்தி தான் அமைச்சிருக்காங்க, முதல்ல உன் கடையனும் அதை மட்டும் பாரு சரியா. நீ என்னதான் அவங்களுக்கு நல்லது பண்ணாலையும் நல்ல விஷயமா நீ செஞ்சாலுமே அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சரியான்றாங்க. நீ பண்ண அந்த ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் நீ அதெல்லாம் நினச்சி பரிசாக ஃபீல் பண்ணாமல் உன் வேலை என்னவோ அதை மட்டும் போய் பாடுறா போடா அப்படின்னு சொல்லி உள்ளே அமைச்சிருவாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பழனியை வந்து அந்த குடும்பத்திலேருந்து பிரிச்சுட்டோம்ல, அந்த பாண்டியன் குடும்பம் அப்படியே கதறது போலனே அப்படின்றாங்க. ஆமாடா அந்த பாண்டியன் குடும்பம் உடஞ்சி போயிடுச்சுன்றாங்க. இதெல்லாம் தேவைதான், நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்கன்னு, இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான். ஆமாடா சக்தின்றாங்க. கொஞ்சம் நெஞ்சமாக நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க, அந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்க, இதெல்லாம் அந்த பாண்டியனுக்கு தேவைதான்றாங்க. அவன் ஒழுங்காக இருந்திருந்தா இன்றைக்கி அவங்க குடும்பம் எப்படி இருந்திருக்கு இன்றைக்கி பார்த்தியா, அவன் நம்மளை கஷ்டப்படுத்தினது, நம்மளை இப்போ கொஞ்சம் நஞ்சு பேச்ச பேசினா அதனால தாண்டா இப்போ அனுபவிக்கிறான் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குன்றாங்க. டேய் எனக்கும் தாண்டா சந்தோஷமாக இருக்குன்றாங்க. அந்த குடும்பம் கதற எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாண்டியன் எவ்வளவோ திமிராக பேசியிருக்காங்க, அவங்க பையன் கூட வந்து எவ்வளோ திமிராக பேசியிருக்காங்க, இன்னைக்கு அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே இந்த அளவுக்கு கதறதை பார்க்கும்போது மனசுக்கே சந்தோஷமாக இருக்குன்றாங்க. ஆனால் இதுதானே ஆரம்பம், இனிதான் நிறைய விஷயம் நடக்க போதுனே அப்படின்றாங்க. நடக்கட்டும்டா, அதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக ரசிக்கலாம், சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே சுகன்யா என்ன அசிங்கப்பட்டு வந்தீங்களா, என்னடா சொன்னாங்க அப்படின்ட்டு ஆத்தாவும் கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாத இருப்பாங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆரம்பத்திலே சொன்னேன்ல போனால் உங்களை அசிங்கப்படுத்துவாங்கன்ட்டு, கேட்டிங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு போனீங்க, இன்னைக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திலாம் வெளியே அமைச்சிருக்காங்க. உங்கள் புத்திக்கு உரைக்காதில்ல, எத்தனை முறை ஒரு மனுஷன் உங்களை அசிங்கப்படுத்தினாலையும் ஆனால் உங்கள் புத்திக்கு மட்டும் ஏன் அதை உரைக்க மாட்டேங்குதுன்னே தெரியல அப்படின்ட்டு சுகன்யா அவங்களுடைய வீட்டுக்கு
வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு சுகன்யா, நான் வந்து அக்கா, பசங்க அப்படின்னு பாசத்துல தான் போனேன். அவங்க அந்த மாதிரி செய்வாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். சரி விடு" அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பழனிக்கு கஷ்டம். அந்த வீட்ல இருக்கவங்க இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்ட்டு ஏக்கத்தோட ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.